அவர் கையை வச்சிட்டாருன்னா எல்லாமே சரியாயிரும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தொடுதலுக்காக காத்திருக்கணும். ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல். 18 வருட அந்த கூனியாகிய ஸ்திரீயை பார்த்து ஏன் இன்னும் நிமிரல அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்லுவானா, அவர் இன்னும் கைய வைக்கல. சாத்தான் என்னை நிமிர விடவில்லை என்று சாத்தானுக்கு கிரெடிட்ட அவ கொடுக்க மாட்டான். அவளை கட்டி வச்சிருக்கிறது யாருதான்? சாத்தான். சாத்தான் என்னை கட்டி வைத்திருக்கிறான் அப்படின்னா அந்த கிரெடிட்ட யாருக்கு கொடுக்கிறா? யோபுவை அழித்தது யாரு? ஆனா யோபு என்ன சொல்றாரு? கர்த்தர் எடுத்தார். அதாவது மகிமைய சாத்தானுக்கு கொடுக்கல. ஆமென். பிசாசானவன் போராடுகிறான், அவ்வளவா போராடுகிறான். வேதம் சொல்கிறது கர்த்தர் காற்றை அதட்டி அப்படிங்கிறார். அப்போ உன்னை பார்த்து யாரை, எதை பார்த்து யாரை கர்த்தர் அதட்டுறாரு? பிசாசு அதட்டுவார். அப்போ வாழ்க்கையில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது கூட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எதை வச்சு பயன்படுத்தலாம் தான் பார்ப்போம். வீழத்தல்ல, அக்கினி இறங்குச்சு, காற்று வந்துச்சு, மனுஷங்க வந்தாங்க. யோபுவின் வாழ்க்கையில எதை வைத்து இவர்களை அடிக்கலாம், எதை வச்சு எங்க கை வைக்கலாம். அப்புறமா வெல்த்ல கை வச்சான், ஹெல்த்ல கை வச்சான். ஆனா ஆண்டவர் ஒரு எல்லையை போட்டுட்டார், அவன் ஜீவனை மாத்திரம் தொடாத. அதனாலதான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம், காக்கப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு திருப்பி எல்லாத்தையும் தருவதற்கு நீ உயிரோடு இருந்தா போதும். அல்லேலூயா. நீ உயிரோடு இருந்தா போதும். ஆமென். ஏன்னா யோபு இருக்கணும். ஆண்டவர் சிலது காரியத்தை நம்ம பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். சில காரியத்தை நம்முடைய தலைமுறை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புவார். ஆமென். நான் இன்றும் அவர் கிருபையினால ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி. அப்போ இது சாத்தானுக்கு தெரிஞ்சதுனால தான் அடுத்து எந்த எண்ணத்துக்குள்ள கொண்டு வருவான் தெரியுமா? தற்கொலை. பாத்தீங்களா? யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீங்க ஜீவனை விட்டுருங்க, நீங்க செத்துருங்க, நீங்க செத்துருங்க, நீங்க செத்துருங்க. இது ஏன்னா அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். பயங்கரமான ஆள் இந்த பிசாசு, தந்திரமானவன். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவனுக்கு அதனாலதான். அப்ப இவன் இருந்தா தானே அவர் செய்வார். யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும். அப்போ இவளுக்கு இந்த பலவீனம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 18 வருஷத்துக்கு முன்னாடி. சில பலவீனம் ஆரம்பத்தில் என்ன செய்யாது, தெரியாது. ஆனா போக போக தான் தெரியும். பைபிள்ல அந்த நம்பர்லாம் அப்படியே எழுதியிருக்கு பாருங்க. 38 வருடமாய் ஒருவன் எங்க இருக்கிறான்? பெதஸ்தா குளக்கரையில் இருக்கிறான். இந்த 18 வருஷமும் எவ்வளவு நிமிர முடியாத நிலையிலும் இவள் ஆலயத்துல தான் இருக்கிறா. அப்படின்னா கண்டிப்பா இந்த 18 வருஷமும் எங்க தான் வந்திருப்பா? கொஞ்சம் சில சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் முடிஞ்சிருந்தா நான் எங்க வந்திருப்பேன்?
சர்ச்சுக்கு வந்திருப்பேன். இவளுக்கு கொஞ்சமும் முடியல. அப்படி இருந்து எங்க வரா? ஆலயத்தில் வரா. அப்போ இவளுடைய ஆரோக்கியமான காலத்துல தேவ சமூகத்தில் இருக்கிறவள். இந்த 18 வருஷத்துல இந்த 18, அவளுக்கு வயது 18 கிடையாது. இந்த வியாதி, இந்த கட்டு, அதுவும் பாருங்க, பலவீனப்படுத்தும் ஆவியை. அப்போ ஒரு 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 ஆவி வந்து பலவீனப்படுத்துதுன்னா அது எதனால கியூர் ஆகாது தெரியுமா? மருந்துனால கியூர் ஆகாது. நார்மலா பலவீனம் வரும் இயற்கையாக. எனது மாம்சம் என்னது? பலவீனம் உள்ளது. அதுக்கு மெடிசின் என்ன ஆகும்? செட் ஆகும். ஆனா இந்த ஆவி வந்து பலவீனப்படுத்துது தெரியுமா? சிலருக்கு இந்த பிசாசு தலைவலி கொடுத்தான்னு வைங்களா, தலைவலிக்கு மாத்திரை போட்டா நார்மலா தலைவலி வரும் தெரியுமா? கேட்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அன்னைக்கு தலைவலி வந்துச்சு, இதுதான் போட்டேன், எனக்கு உடனே போச்சு. இப்போ தலைவலிக்கு அது போடுற என்ன செய்ய மாட்டேங்குது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீய அவ பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. அப்ப அவளுக்கு அங்க என்ன தேவைன்னா, அவரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டுச்சான்? வல்லமை. வல்லமை புறப்பட்டது. 18 வருஷம், இந்த 18 இயர்ஸ்ல இவளுடைய சாட்சி என்ன? 18 வருடம் அவளுக்கு சொல்லும்படியா ஒண்ணுமே இல்லை. தேவனை ஆராதிக்கிற ஒருவளுக்கு 18 வருஷம். ஆமே. அவளுக்கு சொல்லணும்னு ஆசை, நான் உயிரோடு இருக்கிறேன். சாட்சி சொல்ல மைக்கு ஸ்டாண்ட்ல வச்சா அம்மா கீழே இருப்பாங்க. 18 வருஷம் சொல்லும்படியா எனக்கு கடந்த நாளில் இத மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. கேள்வி வருதுனாலே ஆவியானவர் ஏதோ ஒன்று பேச வரார்னு அர்த்தம். இவ கண்டிப்பா இந்த வசனத்தை கேட்டிருப்பால, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். சும்மா அடிக்க கூடாது, வசனத்தை கரெக்டா சொல்லணும். உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் எங்க இருக்கு? எசேக்கியேல் 36 எடுக்க வேண்டாம், 11. என்னுடைய கேள்வி இன்னைக்கு காலையில், இந்த கேள்வி நேர போய் மேல்பாட்ட கேட்கிறேன். இந்த வசனத்தை அவ கேட்டிருப்பாளாம். கண்டிப்பா கேட்டிருப்பா. எசேக்கியேல் தானே, அதுவும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறதுனால. இப்போ இந்த வசனத்தை கேட்கும் போது இந்த அம்மாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெண்டா இருக்கும் போது நம்பி இருப்பாங்க. ஃபுல்லா எவ்வளவு நிமிர முடியாத நிலையில இருக்கும்போது இப்படி ஒரு வசனம் கேட்டா உண்மையில நம்ப முடியுமா? ஆபிரகாமே சிரித்தார்ல. 86 வயசுல நம்ப முடிந்த ஆபிரகாமுக்கு 99 வயசுல சிரிக்கத்தானே முடிந்தது. சாராளும் சிரித்தாங்கல்ல. சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆனா எதை செய்ய முடியலன்னா, என்னால வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, தேவன் உண்டென்று தெரியும், அவர் சர்வத்தை செய்கிறவர் என்று தெரியும். ஆனா இனி எனக்கு 18 வருஷமா என்னுடைய நிலைமையில இரக்கம் இருக்கிறதே தவிர ஏற்றம் இல்லை. இறங்கி போயிட்டே இருக்கு. நிலைமையில் எந்த மாற்றம்? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு பாயிண்ட் கேட்கும் போது, ஆண்டவரே எல்லாத்திலையும் யாருக்காவது ஒரு ரேமா இருக்கணும். இப்படிப்பட்ட கேள்விகளோடு சிலர் இருப்பதை ஆவியானவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ரொம்ப உணர்த்தினார். ஆமென். ஃபர்ஸ்ட் டைமா தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் உண்டு. தேவ சமூகத்திலே பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு.
அவர்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று, நல்ல கவனமா கேளுங்க. அதாவது அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, ஒரு தூதன் வந்து குளத்தை என்ன செய்வான்? கலக்குவான். அப்போ முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்க, அப்ப இந்த முதல்ல போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புறவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? படுத்திருக்க மாட்டாங்க, இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்டில் ஒரு பந்தி நடந்துட்டு இருக்கு, முடிய போகுது, அடுத்த பந்திக்கு சாப்பிட்றவங்க படுத்திருப்பாங்களா? ஆமா, சிலர் படுத்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க பின்னாடி வந்து அப்படி கிருபை பெற்றவங்களும், அப்பதான் நம்ம பாயசத்துல கை வைக்கலாம் பார்த்தா பின்னாடி வந்து வேணுமா படுத்திருப்பாங்க. அப்படி சொல்லல. இவன் பாருங்க, அவன் நீ வந்து கலக்குனா என்ன, நானே கலங்கி இருக்கிறேன், நீ வந்து கலக்கிட்டு போறியா? நீ கலக்குனா என்ன முந்தி. அதை இயேசு கண்டு இயேசு பார்க்கிறார். இயேசு எதெல்லாம் பார்க்கிறார் பாத்தீங்களா? அதனாலதான் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ விரும்புறியா? அப்படிதான் கேட்பாரு.